சமீபமாகவே அண்ணன் சீமான் அவர்கள் எதை பேசினாலும் அது சர்ச்சைக்காக மாறுகிறது. அதுபோக தேசிய தலைவரோட அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து தேசிய தலைவருடன் சேர்ந்து எடுக்கப்பட்ட படம் அல்ல அப்படின்னு சொல்லி இப்போ இயக்குனர் சங்ககிரிநாத் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு சீமான் அவர்களுக்கு ஒரு பரிசாக கொடுக்கறதுக்காக என்னால் எடிட்டிங் செய்யப்பட்ட புகைப்படம் தான் அந்த புகைப்படம். அதனால அதை வைத்துக்கொண்டு திரு சீமான் அவர்கள் மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி, சொல்லட்டு இருக்கட்டும். கிட்டத்தட்ட 13 வருடம் ஆகி போச்சு இந்த புகைப்படம் வெளியிட்டு. அண்ணன் அவர்களுடைய இந்த ஒரு புகைப்படம் மட்டுமல்ல, ஒரு 8 புகைப்படங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட சந்திச்சார் அப்படின்ற பிரச்சனை. அது ஏன் உங்களுக்கு, ஏன் அவர் சந்திக்கலை அப்படின்னாலும் ஒரு தமிழ் தேசிய தலைவர், அது தேசிய தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்தவரை ஒரு தேசிய இன தலைவர் அளவுக்கு கொண்டு போய் எங்கள் அண்ணன் மக்களிடையே சென்றடை சென்ற ஒற்றை மனிதன் இத்தனை கோடி உலக தமிழருடைய நெஞ்சத்திலும் அவர் ஒரு தேசிய தலைவரை கொண்டு செய்திருக்கார். அது அவருடைய சந்திச்சா என்ன, சந்திக்காட்டி என்ன, இதுவே அவர்களை செய்யக்கூடிய மாபெரும் ஒரு மரியாதையாக இருக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். எப்படி பதிவுகள் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராயும் போது இவ்வளோ நாளாக இந்த சர்ச்சையே கிடையாது. சீமான் அவர் சந்திச்சாரா சந்திக்கலையா அப்படின்னு கொஞ்சமாக ஏதோ பேசுவாங்க, பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போவாங்க. இப்போ முழு நேரமாக அவை இது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூட அதிமுகவெல்லாம் அவங்க எதிர்க்கிறது கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்திலேயே ஒரு எம்எல்ஏ எம்பியே இல்லாத எங்கள்கிட்ட தான் இவங்க ரொம்ப இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தனி பெரும்பான்மையாக எந்த ஒரு கட்சியினோட கூட்டணியும் இல்லாமல் முக்கியமாக பணம் கொடுக்காம நாங்கள் தேர்தலை சந்தித்து வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதுவும் ஒரு 13 ஆண்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக யாருடைய தயவும் இல்லாமல் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை இனி செல்லுபடியாகுது என்று நினைத்து கொண்டு இவ்வாறான அவதூறுகளை பரப்புகிறார்கள். வாழ்க தமிழ், வளர்க நாம் தமிழர்.